மேற்கு வங்கத்தில் மம்தாவின் மெகா காட்டு ராஜாங்கத்தை பாஜக வேரோடு பிடுங்கி எறியும் என்று பிரதமர் மோடி சவால் விட்டிருக்காரு. இதற்கு வங்கத்தில் என்னை குறிவைத்தால் ஒட்டுமொத்த நாட்டை முடுக்கிவிடுவேன் என கொந்தளித்தார் மம்தா. இது மட்டுமல்ல, பிரச்சாரங்களால் மட்டுமின்றி அமலாக்கத்துறையின் ரெய்டுகளாலும் எஸ்ஐஆர் போராட்டங்களாலும் அனல் பறந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்க தேர்தல் களம். தேர்தல் நடைபெறவிருக்கும் 5 மாநிலங்கள்ல மேற்கு வங்க தேர்தல் களம் மற்றும் சற்று வித்தியாசமானது. தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், புதுச்சேரியில் இரு மெகா கூட்டணிகள் நேருக்கு நேர் நின்று மோதுகின்றன. ஆனால் பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் 2 பேருக்கு இடையிலதான் போட்டியே என்ற சூழல் நிஜமாகவே நிலவுகிறது. ஆளும் திரிணாமுல் காங்கிரசும் எதிர்க்கட்சியான பாஜகவும் கூட்டணி இல்லாம தனித்து சண்டையிடுகின்றன. செல்வாக்கை இழந்து நிற்கும் இடதுசாரிகளும் காங்கிரசும் தனித்தனியாக போட்டியிட முடிவெடுத்திருக்கிறார்கள். வங்கத்து தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். மேற்கு வங்கத்துல 30 ஆண்டுகளுக்கு மேலாக கொடிகட்டி பறந்த சிபிஎம் கட்சியின் கோட்டையை தகர்த்து 2011 திரிணாமுல் காங்கிரஸ் கொடியை ஏற்றினார் மம்தா பானர்ஜி. தொடர்ந்து 3 தேர்தல்கள்ல வென்ற மம்தா 4வது முறையாக அரியணை ஏறும் கனவில் வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். 2011 சட்டமன்ற தேர்தல்ல ஓரிடத்தில் கூட வெல்லாத பாஜகவுக்கு 2016 கிடைத்தது வெறும் 3 தொகுதிகள் மட்டுமே. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மம்தாவின் தீவிர விசுவாசிகள் ஒருவராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரியை தங்கள் பக்கம் தட்டி தூக்கிய பாஜக 77 இடங்களை வென்று பிரதான எதிர்க்கட்சியானது. இந்த முறை மம்தா ஆட்சி மீதான அதிருப்திகளை பயன்படுத்தி தேர்தலில் வென்றிட தீயன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது பாஜக. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை வேலை வாய்ப்பின்மையால் புலம்பெயரும் லட்சக்கணக்கான ஆண்கள், விவசாயம், ஜவுளித்துறையில் வாய்ப்பிருந்தும் பின்தங்கும் வளர்ச்சி, சாலை மற்றும் சுகாதார கட்டமைப்புகளில் சொதப்பல் உள்ளிட்டவை பிரதான பிரச்சனைகளாகவே இருந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகள்ல சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு மம்தா ஆட்சி மீது அதிருப்தி அலையை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. கொல்கத்தா சட்டக் கல்லூரியில் ஆளும் கட்சியுடன் தொடர்பு வைத்திருந்த மோனோஜித் மிஸ்ரா என்ற நபர் பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரமும் பூதாகரமானது. அது மட்டுமா, அவ்வப்போது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த கலவரங்களும் மோதல்களும் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மம்தாவின் நிர்வாகத்திறனை கேள்வி எழுப்பின. போதா குறைக்கு ஆசிரியர் நியமனம் முதல் ரேஷன் விநியோகம் வரை வரிசை கட்டி நிற்கும் ஊழல் புகார்களும் திரிணாமுல் காங்கிரஸை வதைக்கின்றன. அதே நேரம் நலத்திட்ட உதவிகள் மூலம் வங்கத்து மக்கள் மனதில் தனித்த இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார் மம்தா. குழந்தை திருமணங்களை தடுக்கவும் அவர்களுக்கு தடைபடாமல் கல்வி கிடைக்கவும் கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய நிதியுதவி திட்டம் 25 முதல் 60 வயது வரையுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை, உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய கிலோவுக்கு 2 ரூபாயில் அரிசி அல்லது கோதுமை வழங்கும் திட்டம் ஆகியவற்றால் அதிருப்திகளை சரிகட்டுகிறார் மம்தா. தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை நாட்டிலேயே கடுமையாக எதிர்த்து வருவது மம்தா தான். சில தினங்களுக்கு முன்னாடி வங்கத்துக்கு வந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் கூட நடைபெற்றது. என்னை தோற்கடிக்கவே தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பாஜக இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என பல தர்ணா போராட்டங்களை நடத்தி வருகிறார் மம்தா. டெல்லியால் தான் குறிவைக்கப்படுவதாக காட்டிக்கொண்டு மக்கள் மத்தியில் அனுதாபம் தேடிக்கொள்ளவே எஸ்ஐஆர் விவகாரத்தில் தீவிர போராட்டங்களை நடத்துகிறார் மம்தா என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆட்சி மீதான அதிருப்தி மட்டுமே நம்மை வெற்றியடை செய்யாது என்று உணர்ந்த பாஜக தலைமை அங்கு பல்வேறு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊடுருவல்காரர்கள் என்று இஸ்லாமியர்களை குறிவைத்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் பாஜக தலைவர்கள். மேற்கு வங்கத்தை இஸ்லாமியர்களை நாங்கள் ஊடுருவல்காரர்கள் என சொல்லவில்லை. வங்கதேசத்திலிருந்து எல்லை வழியாக ஊடுருவி வருபவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தனது வாக்கு வங்கியாக மாற்றி வைத்திருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். இதே நிலை நீடித்தால் மாநிலம் முழுவதும் ஊடுருவல்காரர்கள் வசம் சென்றுவிடும் என பாஜக பிரச்சாரம் செய்கிறது. இதன் மூலம் இந்து வாக்குகளை ஒருங்கிணைக்கலாம் என்று கருதுகிறது பாஜக. குடியுரிமை திருத்த சட்டம் என்ற சிஏஏ அமுல்படுத்தியதும் தங்களுக்கு கை கொடுக்கும் என பாஜக நம்புகிறது. மத ரீதியான பிரச்சாரங்களை பாஜகவுக்கு ஆதரவாக RSS அமைப்பு முன்னெடுத்திருக்கிறது.
சமீபத்துல மேற்கு வங்கத்துக்கு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வரவேற்க அரசு சார்பில் மாநில அதிகாரிகளோ அமைச்சர்களோ வராதது சர்ச்சையானது. சிலிகுரி பகுதிக்கு வந்த குடியரசுத் தலைவருக்கு உள்ளூர் அதிகாரிகள் மட்டுமே வரவேற்பளித்தனர். இந்த விவகாரத்தை கையில் எடுத்த பாஜக அரசு பழங்குடியினத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவரை அவமதித்து விட்டார் மம்தா என பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சாரம் செஞ்சாங்க. மம்தாவோ தனியார் நிகழ்வுக்கு வந்த குடியரசுத் தலைவருக்கு அரசு சார்பில் வரவேற்பளிக்க வேண்டிய அவசியமில்லை என சொல்லி இந்த விவகாரத்தை கடந்து செல்கிறார். வந்தே மாதரம் எழுதிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வம்சாவளியை சேர்ந்தவர்தான் சுமித்ரா சட்டோபாத்யாய். இவரை சமீபத்தில் கட்சியில் இணைத்திருக்கிறது பாஜக. இப்படி மேற்கு வங்கத்தில் செல்வாக்கு படைத்தவர்களின் குடும்பத்தினரையும் உள்ளூரில் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களையும் கட்சியில் இணைக்கும் அசைன்மெண்டை மாநில தலைவர்களுக்கு வழங்கியிருக்கிறது பாஜக தலைமை. போக மாநிலம் முழுவதும் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தும் வேலைகளையும் முடுக்கிவிட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்துல சுமார் 2.5 கோடி பேர் கொண்ட மட்டுவா மக்களின் வாக்கு வங்கியும் பேசுபொருளாகி இருக்கிறது. வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு வந்த தலித் சமூகத்தை சேர்ந்த இந்து மக்கள் மட்டும்தான் மட்டுவா இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்களில் 1971 வங்கதேச பிரிவினைக்கு முன்பே வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வந்தவர்களில் பலருக்கும் குடியுரிமை இல்லாத சூழல்ல இஸ்லாமியர் அல்லாத மற்ற நாட்டவர்களை குடிமக்களாக்கும் CAA சட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. இதனால பாஜகவுக்கு மட்டுவா மக்களில் பெரும் பகுதியினர் ஆதரவாக நிற்கின்றனர். அதே நேரம் SIRல் லட்சக்கணக்கான மட்டுவா மக்களின் வாக்குகள் பறிபோயிருப்பதால குழம்பி போயிருக்கிறது அந்த சமூகம். மட்டுவா மக்கள்ல பெரும் பகுதியினரை பாஜக வசம் இழந்திருந்தாலும் அந்த சமூகத்தின் குறிப்பிட்ட சதவிகித மக்களை தன்னுடைய பக்கம் தக்க வைத்திருக்கிறார் மம்தா. மற்றொரு புறம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 2.5 கோடி மக்கள் தொகையில இஸ்லாமிய மக்களின் வாக்குகளில் 90% திரிணாமுல் காங்கிரசுக்கே கிடைக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். காங்கிரசும் இடதுசாரிகளும் வெகு சில தொகுதிகளில் மட்டுமே சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கக்கூடும். 2021 தேர்தலை விட இந்த முறை பாஜக அதிக தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பிருந்தாலும் மம்தாவை வீழ்த்துவது சற்று கடினம். காரணம், மம்தாவுக்கு நிகராக மாநிலம் முழுவதும் செல்வாக்கு படைத்த தலைவர்கள் யாரும் பாஜகவில் கிடையாது. மேற்கு வங்கத்திலும் மோடியை முன்னிறுத்திதான் வாக்கு சேகரிக்கிறது பாஜக. கலாச்சாரம், பண்பாடு, மொழி மீது அதீத பற்று கொண்ட வங்க மக்கள் மம்தாவை வங்கத்தின் மகளாக பார்க்கின்றனர். பாஜகவையும் மோடியையும் அந்நிய சக்தியாக பிரகடனப்படுத்தும் மம்தாவின் முயற்சி எடுபட தொடங்கியிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறார்கள். நகர்ப்புறங்களில் மட்டுமே வளர்ச்சியடைந்திருக்கிறது பாஜக. ஆனால் மேற்கு வங்கத்தின் மூலை முடுக்கெங்கும் வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். எனவே தற்போதைய நிலவரப்படி தேர்தல் களத்தில் மம்தாவை முந்தி நிற்கிறார். அதே வேளையில அதிகார பலமும் பணபலமும் படைத்த பாஜக கடைசி நேரத்தில் வகுக்கும் வியூகங்கள் காட்சிகளை மாற்றவும் வாய்ப்பிருக்கிறது. வங்கத்து மக்கள் விரும்புவது மோடியா தீதியா என்பதற்கான பதில் இன்னும் 2 மாதங்களில் தெரிந்துவிடும்.